நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்டிஐ சட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக 2025 ஆகஸ்ட் 10 மதுரை தமுக்கத்தில் நடைபெறும் ஆர்டிஐ ஆர்வலர்கள் மாநாட்டிற்கு நிதி திரட்டும் நோக்கில் ஆவண எழுத்தர் மற்றும் ஆவணத்துறை தொழில் முனைவோருக்கான உந்துதல் பயிற்சி திரு சாமு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் பதிவு மற்றும் பதிவுத்துறை வரலாறு, எந்தெந்த ஆவணங்களை பதியலாம், எங்கு பதியலாம், அசையும் சொத்து, அசையா சொத்து, இது போன்ற பல தலைப்புகளில் தங்களது கள அனுபவங்களோடு கற்றுக் கொடுக்க வருகிறார். அது மட்டுமல்லாமல் tn.reginet.in பதிவுத்துறை இணையதளத்தில் பத்திரங்களை பதிவேற்றுவது எப்படி என்ற தலைப்பில் ஆவண எழுத்தர் திரு மோகன் அவர்களும், ஆவணங்கள் தயாரிக்கும் முறை என்ற தலைப்பில் முன்னாள் சார்பதிவாளர் திரு சரவண மாரியப்பன் அவர்களும் மதுரை செசி வளாகத்தில் ஜூலை மாதம் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் பயிற்சி அளிக்க வருகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இதுல இந்த உரிமையை பத்தி ஏதாவது பிரச்சனை பட்டா பத்திரம்னா என்ன? சட்டத்துல என்ன சொல்றதுன்னா, பத்திரத்துக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட். பத்திரத்துக்கு பேர் என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட். இது தண்ணியா தண்ணி பாட்டலாம்? தண்ணி இருக்கு, பாட்டில் இருக்கு. கரெக்டா? ஒரு பத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பத்திரத்துக்குள்ள அனுபவ உரிமை இருக்கணும், உரிமை பங்கு இருக்கணும், பங்குரிமை இருக்கணும், மூல உரிமை இருக்கணும். இந்த பத்திரத்துக்குள்ள என்ன இருக்கணும் சார்? எல்லாமே இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன், நான் சொன்னல இதெல்லாம் தண்ணீர் வச்சுக்கணும், இதெல்லாம் தண்ணீர். இந்த உரிமையெல்லாம் அது கண்ணுக்கு தெரியாது சார், சுற்றுமா அது பத்திரத்துல இருக்கு. ரைட்டா? தண்ணி இல்லாத பாட்டில் தான் இருக்கா? இப்ப இது என்ன சொல்லுவீங்க? காலி பாட்டில் சொல்றீங்க. சரி, இப்ப நான் 2 பத்திரம், இது ஒரு பத்திரம், இது ஒரு பத்திரம், என்ன சொல்றீங்க? நல்லா வார்த்தை நல்லா புரிஞ்சுக்க. பத்திரத்தை எப்படி சொல்றீங்க? தண்ணி இருக்கிற பத்திரம், தண்ணி இல்லாத பத்திரம், சொத்து இருக்கிற பத்திரம், சொத்து இல்லாத பத்திரம் சொல்றீங்க. சரியா? நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாட்டில் 2மே சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு புரியாம இருக்கீங்க தெரியுமா? சாமானியர்கள் புரியுதா? பாட்டில் என்னது? தண்ணி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். தண்ணி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். தண்ணி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். தண்ணி பங்குரிமை பாதிக்கப்பட்டிருக்கலாம், உரிமை பங்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆவண உரிமை பாதிக்கப்பட்டிருக்கலாம், மூல உரிமை பாதிக்கப்பட்டிருக்கலாம், அனுபவம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா எல்லாமே எல்லாம் பாட்டில் தான். இப்போ இது பாட்டில், தண்ணி இருக்கிற பாட்டில், இது தண்ணி இல்லாத பாட்டில். பார்த்தோன்னு சொல்லிட்டீங்களா? இப்ப நான் 2 பத்திரம் தரேன், பார்த்தோன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இத சொல்ற அதிகாரம் காம்பிடன்ட் அத்தாரிட்டி கோர்ட்டுக்கு. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இத சொல்ற அதிகாரம் எங்க இருக்கு? கோர்ட்டுக்கு இருக்கு. உங்க சொத்து சார், உங்க சொத்து. உங்களுக்கு மூல உரிமை இருக்கு, அனுபவ உரிமை எல்லாம் இருக்கு. நான் பெயர் அளவிற்கு உங்களை போல ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு போலி பத்திரத்தை நான் பதிஞ்சிட்டேன் சார். பத்திரம் பதிஞ்சாச்சு சார். நான் என்ன பண்றேன், கோர்ட்டுக்கு போறேன். என் இடத்தை இவன் காலி பண்ண மாட்டான், உங்க மேல நான் ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த பத்திரத்தை வச்சு. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் ஃபேக்ட், நிரூபிக்கிற வரைக்கும் தானே. அது 10 வருஷம் ஆகும், பாத்துக்கலாம். போடுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பத்திரம் நீங்க என்னது கரெக்ட் தானே சொல்லுவது? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவா, என்கிட்டயே கரையை கொடுத்துன்னு செட்டில்மெண்ட் பேசுறேன். இப்படிதான் லேண்ட் கிராஃபிங் நடக்குது. இப்படிதான் லேண்ட் கிராஃபிங் நடக்குது சார். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஏன்னா பத்திரத்தை பத்தின புரிதல் இல்லை, பத்திரத்தை பத்தின புரிதல் இல்லை. இப்போ வாய்ந்து ரெஜிஸ்டர், நான் பையர், இவரு செல்லர். ரைட்டா? இவர் என்ன பண்றாரு, ஒரு 10 தேங்காவை என்கிட்ட கொடுக்குறாரு.
நான் பிரதி பிரயோஜனமா 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். அவரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். நான் வீட்டுக்கு போய் செக் பண்றேன். தேங்காய் உள்ள பருப்பை காணோம். தேங்காய் உள்ள தேங்காவை காணோம் சார். ஓடுதான் இருக்குது. ஓடுதான் இருக்குது. ரிஜிஸ்டர் தவிர இது நியாயமா? இது அடுக்குமா? இவ்வளவு ஸ்டாம்பிட் வாங்குனீங்களா? இவ்வளவு பீஸ் வாங்குனீங்களா? இவ்வளவு நேரம் நிக்க வச்சீங்களா? இவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்களா சார்? ஓடுதான் சார். அப்புறம் சொல்றது நான் ஓடுதான் சார் பதிஞ்சேன். நான் பத்திரம் தான் பதிஞ்சேன். சொத்து பதிஞ்சேன்னு நான் சொன்னேன்னா, நான் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொன்னேன்னா, நான் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் தானே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? சேல் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன், செட்டில்மெண்ட் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன், ரிலீஸ் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் தானே சொல்றேன். கரெக்டா? நான் என்னைக்காவது சேல் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னேனா? நான் சொல்லல ஐயா. நான் ஓடதான் பார்த்தேன், ஓடதான் பதிஞ்சேன், ஓட்டுக்கு தான் பீஸ் வாங்கினேன், ஓட்டுக்கு தான் லட்சமும் வாங்கினேன், ஓட்டுக்கு தான் எல்லாமே வாங்கினேன், ஓட்டுக்கு தான் டாக்குமெண்ட் ரேட் பத்திரம் எழுதுறாரு. சொத்துக்கு உள்ள இருக்கா இல்லைன்னு பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. உள்ள இருக்கா இல்லையான்னு பாத்துக்க வேண்டியது இப்படிதான் சட்டம் சொல்லுது. ஆனா நம்ம சாமானியல்ல பத்திரம் பதிஞ்சிட்டோம்ல, பத்திரம் இருக்குல்ல, ஊர்ல பக்கத்துல சண்டைப்பட்டு இருக்கும் செல்லாத பத்திரத்தை வச்சுக்கிட்டு, ஏய் பத்திரம் இருக்கு பத்திரம் இருக்கு பத்திரம் இருக்கணும் சண்டை போட்டு கேட்டீங்கன்னா, யார்கிட்ட பத்திரம் இருக்கு, யார்கிட்ட பத்திரம் இருக்கணும் கேட்டீங்களா? காலி பாட்டில் காலி பாட்டில் வச்சிருக்கேன். பத்திரம் என்பது ஒரு ஓடு. பத்திரம் என்பது ஒரு ஓடு. பத்திரம் என்பது ஒரு புளியங்கொட்டை ஓடு. பத்திரம் என்பது ஒரு தேங்காய் ஓடு. பத்திரம் என்பது ஒரு தண்ணீர் காலி பாட்டில். ரைட்டுங்களா? இந்த பத்திரத்தை இப்போ ஒருத்தவங்களுக்கு எதிராக மோசடி பத்திரம் போட்டான் அப்படின்னா, அவன் பத்திரத்துல எதுவுமே இல்லை, உரிமை இல்லை அப்படின்னா, கோர்ட்ல போய் இந்த பத்திரத்தை நல்லன் வாய்டு எல்லா நிலை பத்திரம் என்று சொல்லுங்க அப்படின்னு நாம கேஸ் போட்டு ஜெயிக்கணும். அப்ப பத்திரம் பண்ண முடியாது. அவரு வந்து தெளிவா நான் பத்திரம் தான் பதினேன் உள்ள என்னென்னலாம் இருக்கணும் சார். மளிகை அப்படின்னா என்ன சார்? மளிகைன்னா என்ன? மளிகை என்பது வெளியில ஒரு பேரு, உள்ள வேற வேற பொருள் உள்ள அடங்கி இருக்கணும். கரெக்ட் தானே? இந்த பத்திரத்துல இருக்கிற பத்திரத்துல ஒரு உரிமை இருக்குல்ல, அது பல்வேறு உரிமை இருக்குது. இந்த பல்வேறு உரிமையில 6000 கடமை யாருக்கு இருக்கு? அறிவு. அவ்வளவு சட்டம் தெரியாது சார். கரெக்ட் தானே? நல்ல அவ்வளவு சட்டம் தெரியாது இல்ல சார். ரைட்டா? செல்லும் செல்லாதுன்னு சொல்ற உரிமைய மக்கள்கிட்டே கொடுத்துடலாமா? அதனாலதான் அது சட்டம் இருக்க கட்சிட்டு கொடுத்தோம். உங்களுக்கு புரிச்சுல சொன்னால அப்ப புரிஞ்சுக்கோங்க. நீங்க டெய்லியுமே பதியறதெல்லாம் வெறும் பத்திரம், சொத்து பத்திரம். அதுல உரிமை இருந்தா பத்திரம், இல்லன்னா அதுக்கு பேர் இல்லா நிலை பத்திரம். இல்லா நிலை பத்திரம்னு ஒண்ணு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இல்லா நிலை பத்திரம் ஆக பத்திரத்துக்கும் பத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டா, பத்திரம்னா என்ன, சொத்துள்ள பத்திரம்னா என்ன, இல்லா நிலை பத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஆக்ட், சொத்துரிமை மாற்று சட்டம், பதிவு சட்டம், இந்த 2 சட்டப்படிதான் பத்திரம் பதியும். 2 சட்டப்படிதான் பத்திரம் பதிகிறோம். நீ 2 பேர் வாங்க, நீ 2 பேர் வாங்க. இவரு வாங்குறாரு, இவரு விற்கிறாரு. இந்த பாட்டை அப்படியே கொடுங்க. இல்ல அப்படி குடிங்க. நல்லா கவனிங்க. உயிருடன் இருக்கிற ஒரு நபர், உயிருடன் இருக்கின்ற இன்னொரு நபருக்கு பிரதி பிரயோஜனம், பிரதி பிரயோஜனம் சும்மா மாத்திரம் அப்படி இல்ல சார். கணக்காட்டி அப்பதான் தெரியும். இல்ல ஏறாது மாநில ஐயா. பிரதி பிரயோஜனம், மறுபயன், கன்சிடரேஷன் கண்டிப்பா இருக்கணும் ஆக்ட்ல. ரைட்டா? இந்த நாளைக்கு பெற்றுக்கொண்டு உரிமை மாறுதுல்ல,
அந்த டைம்ல மாறல, இன்னும் மாறல. அங்க இருக்கு, இங்க இருக்கு, நடுவுல இருக்கு சார். இந்த கிட்ட பண்ணிட்டோம்னா உன் பார்த்து இப்படி கொண்டு வா, என் பார்த்து இப்படி கொண்டு வான்னு கரெக்டா நடுவுல நிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஏன்னா அந்த நேரம் ஓடி போயிடும். உரிமை மாறல, நீங்க மாறிச்சு நினைக்காதீங்க. அந்த அந்த டைம், ஒரு டைம்ல சுத்தி சுத்தி இந்த நாட்டுல என்னெல்லாம் சட்டம் இருக்கோ, என்னெல்லாம் சட்டம் இருக்கு தெரியுமா? 4000க்கு மேல இருக்குது. கடைக்கு கடை யாருமே லிமிட் பண்ணிலாம் சொல்லல. அது இப்ப கண்ணுக்கு தெரியாம இந்த நாட்டுல சூட்சுமமா சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, மறைபொருளா அது சுத்திட்டு இருக்கு. இப்ப இந்த பொருள்ல அல்லது இந்த பணத்துல, இந்த பொருள்ல இந்த பணத்துல இது கள்ள நோட்டாக இருந்தால், கள்ள நோட்டு பாதுகாப்பு தடுப்பு சட்டம், ரைட்டுங்களா? இங்க ஒரு சட்டம் சுத்திட்டு இருக்கா, இந்த சட்டப்படி அது செல்லாத நோட்டு, எது மறுபயன், ரைட்டா? இப்ப அந்த சேல் செல்லுமானா செல்லாது. என்னது? ஏன் சொல்லுங்க? அவர் கொடுத்தது மறுபயன், நல்ல மறுபயன் அல்ல, ரைட்டா? நல்ல மறுபயன் கள்ள நோட்டு. இந்த சட்டம் இப்ப ஆக்டிவ்ல இருக்கு. என்னது? ஆக்டிவ்ல இருக்கு. அடுத்து இந்த நிலம் கோயில் நிலம், இவர் வச்சுக்கிறது என்னது? கோயிலுக்கு டைட்டில் இருக்கு. என்னது? மூல உரிமை இருக்கு. வண்டி பேப்பரு, ஆட்டோட வண்டி பேப்பரு, இவர் பொசன் வச்சுக்கிற ஆட்டோ டிரைவரு, இவர் என்னதுன்னு சொல்லி வைக்கிறார். என்னது? டைட்டில் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அப்ப அங்க HRNC சட்டம், வக்பு சட்டம், ரைட்டா? அந்த சட்டப்படி செல்லாது.